உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வரேன். இங்கே ராமமூர்த்தியை கூப்பிடுறாங்க ராகவனும். உள்ளே வர ராமமூர்த்தி இங்கே தான் பொண்ணை பார்க்க மதியை பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க. அப்பா அப்படின்னு ஓடி வந்து அழகுமதி நிற்க, மதிமா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போகிறாங்க. இங்கே நின்றுக்கிட்டு இருக்க சுரேஷும் அழகு மலர்னு எல்லாருமே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்க அழகு மலர் வந்து உள்ளே வாங்கப்பான்னு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. ராஜலக்ஷ்மி ராகவன் 2 பேருமே உட்காந்துருக்க வந்து உட்காந்துறாங்க. ராமமூர்த்தியும் இருங்கப்பா உங்களுக்கு காஃபி கொண்டு வரேன்னு உள்ள அழகு மலர் போயிட்டு காஃபி கொண்டு வந்து ராமமூர்த்திக்கு கொடுக்கவும் செய்கிறாங்க. ராமமூர்த்தியும் நானும் விஷயத்தை கேள்விப்பட்டேம்மா அழகுமதி, நீயோ 12 இந்த ஜாப் கிடைக்கும்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன். நானும் அம்மாவும் அதே தான் சொல்லிகிட்டு இருந்தோம். திடீர்னு இப்படி நடக்கும்னு நினைக்கவே இல்லை. நீ கவலைப்படாதம்மா, இந்த வேலை இல்லைன்னா என்ன, இன்னொரு வேலை கிடைக்காமல போயிடும், அடுத்த வேலைக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கலாம் அப்படின்னு அங்கே ராமமூர்த்தி சொல்ல, இல்லைப்பா இந்த வேலைக்காக இல்லை, 12 இந்த வேலை கிடைக்க நான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், அவ்வளோ உழைப்பை நான் போட்டிருக்கேன். ஆனால் அதுக்கான பலன் எனக்கு கிடைக்கலன்ற போது தான் என்னால் அதை தாங்கிக்க முடியலைன்னு சொல்ல, விடுமா மதி, அங்கே அவங்க மேனேஜ்மெண்ட்டில் என்ன முடிவெடுத்திருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. அவங்க முடிவுக்கு நாம் வந்துட்டு கட்டுப்பட்டு தான் ஆகணும் அப்படின்னு ராமமூர்த்தியும் சொல்லுங்கள் உங்கள் பொண்ணுக்கு நல்ல புத்திமதியை சொல்லிட்டு போங்கன்னு ராஜலக்ஷ்மி சொல்ல, ராஜலக்ஷ்மி கொஞ்சம் அமைதியாருன்னு ராகவன் எச்சரிக்கிறாங்க. உடனே ராஜலக்ஷ்மியும் அமைதியாக இருக்க வந்திருக்க ராமமூர்த்தியும் அப்படின்னா கிளம்புற சம்மந்தின்னு சொல்லும்போது, என்ன இந்த விஷயமாக தான் பேசிட்டு போகலான்னு வந்தீங்களான்னு அங்கே கேட்கவும் செய்கிறாங்க. ராஜலக்ஷ்மி இப்படி கேட்ட உடனேயே ஆமாம் சம்மந்தின்னு இங்கே தலையாட்டுறாங்க. அதுக்கு அங்கே அழகு மலரும் என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் நின்றுட்டுருக்கேன். இங்கே அழகுமதி மலர் பக்கத்தில் போயிட்டு, அக்கா என்ன விஷயமா பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது, அது இல்லை மதி அது வந்துன்னு சொல்ல வரும்போது, என்னென்னு சொல்லுங்கக்கா அப்படின்னு கேட்கும்போதே அதுக்குள்ளே ராஜலக்ஷ்மி ராமமூர்த்தியை பார்த்து, பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகி 2 மாதமும் ஆக போகுது, இன்னமும் அவங்களுக்குன்னு தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனை வைக்கவே இல்லை. இந்த அழகு மலர் வீட்டுக்கு ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டப்போ நாங்கள் தான் இதெல்லாம் சொல்லி அதெல்லாம் செய்யவும் செஞ்சோம். இந்த தடவை அப்போல்லாம் எதுவும் நடக்கலையே, நம்மளா பார்த்து நடந்துற கல்யாணம் தானே இது, அதனால் உங்கள் பொண்ணுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு விட்டுருங்கன்னு அங்கே ராமமூர்த்தி கிட்ட ராஜலக்ஷ்மி சொல்ல, இதை கேட்ட மதியுடைய அப்பாவும் ரொம்ப அதிர்ந்து போகிறாங்க. சம்மந்தி இப்போ உடனே செஞ்சாகணுமான்னு சொல்லி கேட்க, பொண்ணுக்கு ஒரு நல்ல விஷயம் செய்ய போகிறோம், அதை நினச்சி சந்தோஷப்படாமல் உடனே செஞ்சாகணுமான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நான் ஏற்கனவே இந்த விஷயத்தை பற்றி தங்கராஜ் மாப்பிள்ளைக்கிட்டையும் சொல்லிட்டேன், அவரும் இது விஷயமா உங்ககிட்ட பேசுகிறேன்னு தான் சொல்லியிருந்தாருன்னு இங்கே ராகவனும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறது புரியுதா இல்லையான்னு சொல்லிட்டு திரும்பவும் கேட்க, சரிங்க சம்மந்தி ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லுங்கள், அன்னைக்கே எல்லாத்தையும் நடத்திடலான்னு சொல்ல, நடத்துறதுன்னா சாதாரணமாலாம் கிடையாது, கல்யாணத்தை தான் இப்படி எந்த செலவும் இல்லாமல் நடத்தி முடிச்சிட்டிங்கன்னா இந்த ஃபங்க்ஷனையும் அப்படி நடத்திடலான்னு நினைக்காதீங்க, ஏகப்பட்ட செலவு வரும். அதனால் கொஞ்சம் வர்ற சொந்தக்காரவங்க முன்னாடி நாங்களும் தலைகுனியாமல் இருக்கிற அளவுக்கு நீங்கள் இந்த ஃபங்க்ஷனை சிறப்பாக நடத்தணும் அப்படின்னு சொல்ல, அப்பா அதெல்லாம் ஒன்றும் வேணாப்பா, சொல்ல வரதை கேளுங்கப்பான்னு சொல்லாமா. அது அழகுமதி இந்த விஷயத்தில் நீ எதுவும் பேச வேணாமா, அப்பா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பி போகிறாங்க. பின்னாடி அழகுமதி ஓடி வர, என்னப்பா இது, என்னமோ இந்த கல்யாணம் 2 குடும்பத்துக்கும் விருப்பப்பட்டு நடந்த மாதிரி இப்போ அவங்க இஷ்டத்துக்கு அவங்க உரிமைக்கு எதோ கேட்டுக்கிட்டு இருக்காங்க, நீங்களும் சரி சரின்னு தலையாட்டுறீங்க. இங்கே வீட்லேயும் தங்கச்சி வேற படிச்சிட்டு இருக்கான், அவளுக்கான வாழ்க்கையும் நம்ம பார்க்கணும், இதில் இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு செய்யணுன்ற அவசியம்லாம் இல்லை. அப்பா நீங்கள் அதெல்லாம் செய்யணுன்னா நீங்கள் நிறைய கடன் வாங்க வேண்டியது இருக்கும். நாம் இப்போ வரைக்கும் கடன் வந்துட்டு அந்த தங்கராஜ் கிட்ட தான் வாங்கியிருக்கோம், அதையுமே திருப்பி அடைக்கணுன்ற முடிவில் இருக்கும். நீங்கள் என்னடானா திரும்பவும் கடன் வாங்கணும், எனக்கு நல்லது செய்யணும்னு தயவு செஞ்சு இந்த விஷயத்த மண்டைக்கு எடுத்துக்க வேணாப்பா அப்படின்னு அழகுமதி சொல்ல, அம்மாடி மதி இந்த வீட்டில் பிரச்சனை இல்லாமல் நீ சந்தோஷமாக வாழணும்னா அதுக்கு அவங்க கேட்குறத செய்கிறதுலையும் தப்பு இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இதனால் அழகுமதி மனசு உடைஞ்சு நிற்க, அங்கேருந்து அவங்க அப்பா பாவமாக கிளம்பி போகிறத பார்த்துட்டே நிற்கிறாங்க. அன்னைக்கு நைட்டே சுரேஷ் வந்துட்டு ரூம்குள்ளே வர உட்காந்துருக்க அழகுமதி, ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு குளிக்க போகிற எங்கள் சுரேஷ் நிற்க, ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லும்போது, அதை இப்போவே தான் சொல்லணுமா அப்படின்னு கேட்க, ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் சுரேஷும். அதுக்கு அழகுமதி சொல்கிறாங்க, இல்லை
எங்கள் அப்பா இன்னைக்கு என்னை பார்க்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க இல்லையா அப்படின்னு சொல்ல, அதான் தெரியுமேனு அங்கே சுரேஷ் சொல்ல, தெரிஞ்ச விஷயத்தை பற்றி உங்ககிட்ட நான் சொல்லிட்டதுக்காக வரல, இன்னொரு விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் சொல்ல வந்திருக்கேன்னு அழகுமதி சொல்ல, திமிரு பேச்சா ஆரம்பிச்சிட்டான். இனிமே குறைச்சிக்க மாட்டான்னு சுரேஷ் நின்றுட்டுருக்காங்க. அப்போ தான் எங்கள் அழகுமதி சொல்கிறாங்க, உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு கேட்க, உனக்கும் எனக்கும் நடந்த கல்யாணம் தான் ஊருக்கே தெரியுமேன்னு சொல்லும்போது, ஊருக்கே தெரியும், அது உங்களுக்கும் தெரியும் தானேன்னு சொல்லி கேட்க, எனக்கு எப்படி தெரியாமல் இருக்கும், 2 பேருக்கும் விருப்பம் இல்லாமல் நைட்டோட நைட்டாக உன்னை கூட்டிகிட்டு வந்து உன் கழுத்தில் தாலி கட்ட சொன்னார், அதனால தான் நானும் தாலி கட்டினேன்னு சொல்ல, அப்புறம் எந்த உரிமையில் எங்கள் அப்பா கிட்ட அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு உங்கள் வீட்டில் இருக்கவங்க கேள்வி கேட்குறாங்கன்னு உடனே அழகுமதி சொல்ல, ஹே எங்கள் அம்மா அப்பானா அப்படி தான் கேள்வி கேட்பாங்க, அதுவும் வீட்டுக்கு வாழ வந்த மருமகிட்ட கேட்குறதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்ல, வீட்டுக்கு வாழ வந்த மருமகிட்ட கேட்குறது தப்பு இல்லை, ஆனால் மருமக வீட்டில் இருக்க அந்த மருமகளுடைய குடும்பத்துக்கிட்ட பிச்சை எடுக்கிறதான் ரொம்ப தப்புன்னு சொல்ல, என்ன சொன்ன நீ அப்படின்னு கோவத்தில் எங்கள் கையை இங்கே அழகுமதி முறைச்ச உடனே கையை கீழே போடுறாங்க. இங்கே பாருங்க, விருப்பமே இல்லாத நடந்த கல்யாணம், இப்போவும் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருந்த வாழ்க்கையும் விருப்பமே இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு வாழ்க்கை தான். அப்படி இருக்கும்போது எங்கள் அப்பா கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு, அவர்கிட்ட போய் இந்த ஃபங்க்ஷனுக்கு அதை செய்யுங்க, இத்தனை பவுன் நகை போடுங்க, சீர் செய்யுங்கன்னு கேட்குறது தப்பில்லை. எப்படி ஒரு போலீஸ்காரன் வீட்டில் இருந்துக்கிட்டு உங்கள் அம்மாவால் இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்க முடியுது? சட்டத்தில் இதெல்லாம் இடம் இல்லை, இதெல்லாம் தப்புன்னு ஏன் நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்ல, ஏய்னு ரொம்ப கோவமாக கத்த, இங்கே பாருங்கள் நான் சொல்ல வந்ததாக சொல்லிடுறேன், தேவையில்லாமல் எங்கள் வீட்டில் இருக்கவங்களை கஷ்டப்படுத்தணும்னு உங்கள் அம்மாவும் அப்பாவும் முடிவு பண்ணிட்டாங்க. ஒருவேளை அவங்க இந்த மாதிரி கஷ்டப்பட்டாங்கன்னா நான் அடுத்த நிமிஷம் யோசிக்க மாட்டேன். முன்னாடி சொல்லாமல் கொள்ளாமல் போலீஸ் ஸ்டேஷன் வந்தேன், இப்போ உங்ககிட்ட முன்கூட்டியே சொல்கிறேன், உங்கள் வீட்டோட குடும்பத்தோட மானம் இதெல்லாம் போகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா, நான் போலீஸ் ஸ்டேஷன் போகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கவங்க கிட்ட எதையும் கேட்டு தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோவமாக ரூமை விட்டு வெளியே போயிடுறாங்க அழகுமதியும். இதெல்லாம் கேட்ட எங்கள் சுரேஷோ அதிர்ச்சியோட தலையில் கை வச்ச மாதிரி நின்றுட்டுருக்காங்க. அடுத்த நாள் காலையிலையும் பொழுது வடிது. அப்போ தான் எங்கள் அழகுமதியும் அழகு மலரும் சேர்ந்து வீட்டில் வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ராகவனும் ராஜலக்ஷ்மியும் சுரேஷை கூப்பிட்றாங்க. சுரேஷு அப்படின்னு கூப்பிடும்போது, என்னம்மா சொல்லுங்கம்மான்னு பக்கத்தில் வந்து நிற்க, டேய் இந்த நல்ல நாள் நம்ம பார்த்துருக்கோம்ல, அன்னைக்கு உனக்கு லீவ் கிடைக்கும்ல, முக்கியமான வேலைன்னு சொல்லிலாம் வெளியே படாத, அப்புறம் உன் மாமனார் வீட்டிலேருந்து சீரு அது இதுன்னு செய்ய வருவாங்க, அந்த சீரெல்லாம் செய்யும்போது நீ கூட இருக்கணும்லன்னு சொல்ல, அம்மா அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா, நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் சீரு அதை பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு உடனே இங்கே சொல்லவும் செய்கிறாங்க. சுரேஷ் இப்படி சொன்ன உடனே, என்னடா சுரேஷ் இப்படி எதுவுமே வேண்டான்னா நம்ம கௌரவத்தை எப்படி தான் காட்டுறது, நாம் எப்படிப்பட்ட இடத்துல பொண்ணு எடுத்திருக்கோன்றதை காட்டணும்னா அதுக்கு இந்த சீரு இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வீட்டில் இவளுக்கு நகையை தான் போட முடியல, ஆனால் இந்த சீரையாவது செஞ்சுட்டு போகட்டுமே, அதையும் வேண்டான்னு சொன்னால் என்னடா அர்த்தம்னு சுரேஷை பார்த்து ராஜலக்ஷ்மி கேட்கவும் செய்கிறாங்க. சுரேஷ் ஆனால் தெளிவாக இருக்காங்க. அம்மா இந்த விஷயத்தை பற்றி நீ பேச வேண்டாம்னு சொல்லிட்டு டியூட்டி கிளம்பி போக வீட்டில் இருக்க எங்கள் மதிக்கிட்ட, மதி இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க ராஜலக்ஷ்மியும். மதி பக்கத்தில் வந்தோடனே ராஜலக்ஷ்மி மதிக்கிட்டே கேட்குறாங்க, உன் மனசில் நீ என்ன பெரிய இவன் நினச்சிட்டு இருக்கியா, இப்போ என்ன உன் வீட்டிலேருந்து எதையுமே கேட்கக்கூடாது, சுரேஷ்கிட்ட அப்படி என்னத்தை பேசி மயக்குனேனே தெரியலை, இப்போ எதுவுமே வேண்டாம் உங்கள் வீட்டில் எதையுமே கேட்காதன்னு சொல்லிட்டு போகிறான் அப்படின்னு சொல்ல, அப்படி என்ன தேடி சொன்னேன்னு சொல்லிட்டு கிச்சனில் வச்சு மதிக்கிட்ட இங்கே மலர் முன்னாடி கேள்வி கேட்குறாங்க. ராஜலக்ஷ்மி இப்படி கேட்ட உடனேயே மலர் வந்துட்டு, அத்தை 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 டென்ஷன் ஆக வேணாம் அத்தை, கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு சொல்லும்போது, உனக்கு என்ன தெரியும் மலரே, இவளை பற்றி எனக்கு தான் நல்லா தெரியும், இவ தான் ஏதோ என் பிள்ளைக்கிட்ட பேசி அவன் மனசை மாற்றிட்டான், உங்கள் வீட்டில் இருந்தாச்சும் உனக்குன்னு ஒரு நிலத்தை எழுதி கொடுத்தாங்க, ஆனால் இவ வீட்டிலேருந்து அதுவும் கிடைக்காது போல் அப்படின்னு ராஜலக்ஷ்மி சொல்லும்போது அதை கேட்டுக்கிட்டு இருக்க மதியும், ஆமாம் எங்கள் வீட்டிலேருந்து எதையுமே செய்யக்கூடாதுன்னு நான் தான் அவர்கிட்ட சொன்னேன், எங்கள் வீட்டிலேருந்து முதல்ல எதுக்காக இவங்க உங்களுக்காக செய்யணும், நீங்கள் எதுக்காக அவங்கக்கிட்ட கேட்குறீங்க, இந்த வீட்டில் எல்லாமே இருக்குது, உங்கள் வீட்டுக்காரங்கன்னு எல்லோரும் நல்லா சம்பாதிக்கிறாங்க, அதை தாண்டி எங்கள் வீட்டில் தான் கேட்டு அதில் வாழணும்னு எந்த அவசியமும் இல்லையே, அப்படி வாழ்ந்தால் உங்களை பற்றி தான் 4 பேர் தப்பாக பேசுவாங்க,
வீட்டுக்கு வந்த மருமகளை வச்சு அவங்க மூலமாக பணத்தை சம்பாதிச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு உங்களை பற்றி தப்பாக பேசுவாங்கல்ல. அதை தான் அவர்கிட்ட சொன்னேன். எங்கள் அம்மா அப்பாவை பற்றி 4 பேர் தப்பாக பேசிடக்கூடாதுன்னு அவர் யோசிச்சதுனால தான் அப்படியெல்லாம் எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு போனார். இதில் நான் எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா அழகுமதி படார்னு முகத்தில் அடிக்கிற மாதிரி பேச மலருக்கும் மனசுக்குள்ளே குழுன்னு சந்தோஷமாக இருக்க தான் செய்து. ராஜலக்ஷ்மி இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேச முடியாமல் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போய் ராகவன் கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க. ராகவன் இதை கேட்டு அப்படியே சொல்லிச்சு அந்த பொண்ணு அப்படின்னு கேட்கா. ஆமாங்க, நாம என்னமோ அவள் குடும்பத்துக்கிட்டேருந்து பிச்சை எடுத்து வாழ்கிறோமா அந்த மாதிரி சொல்லிவிட்டாங்கன்னு அழுகவும் செய்ய அழகுமதி அப்படின்னு இங்கே ராகவன் கூப்பிடும்போது அழகுமதியும் வெளியே ஓடி வராங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழகுமலர் கேட்க, உன் அத்தை சொல்கிறதெல்லாம் உண்மையா? கிச்சனில் வச்சு இவன் உன் அத்தையை திட்டியிருக்கா, நீ வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டு இருந்திருக்க மலர் அப்படின்னு சொல்ல. அப்படிலாம் ஒன்றும் இல்லையே மாமா, மதி எதுவுமே சொல்லலையேன்னு சொல்லும்போது இவளும் தான் அவளுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாளேங்க. அப்புறம் எப்படிங்க எனக்காக இவள் பேசுவான் அப்படின்னு ராஜலக்ஷ்மி சொல்ல. சொல்லு, உன் அத்தையை பார்த்து நீ பேசினது தப்பு தானே அப்படின்னு சொல்லி கேட்க. நான் தப்பாக எதுவும் சொல்லலையே, நடந்ததை சொன்னேன், உண்மையை சொன்னேன். இதுக்கு மேலே இதில் தப்பாக பேசுகிறதுக்குன்னு எதுவுமே இல்லையே. தப்பாக பேசிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் முதல்லையே முன்கூட்டியே அவங்கக்கிட்ட நான் எச்சரிக்கை விதப்படுத்துகிற விதமாக நான் இந்த விஷயத்த சொல்லவும் செஞ்சேன் அப்படின்னு சொல்ல. நீ யார் இந்த குடும்பத்தை பற்றி யோசிக்கிறதுக்குன்னு சொல்லி கேட்க, இந்த வீட்டுக்கு மருமக அப்படின்னு சொல்கிறாங்க. அழகுமதியோடைய பதில் எங்கள் ராகவனுக்கு எரிச்சல் ஊற்ற விதமாக இருக்க தான் செய்யுது. ஆனால் அழகுமதி நியாயத்தையும் நேர்மையும் மட்டுமே தழுவி பேசிக்கிட்டு இருக்கவும் செய்கிறாங்க. அப்போது உங்கள் வீட்டிலேருந்து உனக்கு எதுவும் செய்ய வேணாம், என்னமோ எங்களுக்காக கேட்குறோம், உனக்காகவும் சுரேஷ்காகவும் தானே கேட்குறோம் அப்படின்னு சொல்ல. எனக்காகவும் அவருக்காகவும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உங்கள் பையனை நீங்கள் படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பியிருக்கீங்க, எங்கள் அப்பா என்னை படிக்க வச்சு வேலைக்கும் அனுப்பியிருக்காரு. அந்த உழைப்பை நம்பி நாங்கள் வாழ்ந்தால் போதும். அதை தாண்டி இன்னமும் மற்றவங்க உழைப்பை நம்பி வாழணுன்ற அவசியம் அவருக்கும் இல்லை, எனக்கும் இல்லை அப்படின்னு அழகுமதி இந்த பதிலை சொன்னதுமே ராகவனுக்கு முகத்தில் அடித்த மாதிரி ஆயிடுது. அப்படியே எதுவுமே பேசாமல் நிற்க, நான் சொன்னதை சொல்லிட்டேன், அவ்வளவுதான். இதுக்கு மேலே உங்கள் விருப்பம். அப்படி எங்கள் வீட்டிலேருந்து தான் கேட்டு வாங்கி அதுக்கு வாழணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா பின்னால் உங்களை பற்றி தப்பாக பேசுகிறவங்கள என்னாலையும் தடுக்க முடியாது. என்கிட்ட வந்து கேள்வி கேட்குறவங்கக்கிட்டையும் ஆமாம் அவங்க அப்படித்தானே நானும் சொல்லுவேன் அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டு அழகுமதி உள்ளே கிளம்பி போய்ட்றாங்க. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க ராகவனுக்கும் ராஜலக்ஷ்மிக்கும் டென்ஷன் அதிகமாகுது. மலரே அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பித்த உடனேயே அழகு மலர் என்ன பண்ணுறாங்க, இவங்க ட்ராமாவுக்கு ஒரு அளவே இல்லாமல் போயிட்டுருக்கோம். அத்தை கிச்சனில் குக்கரில் விசில் வருது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வெளில வேகமாக ஓடிடுறாங்க. என்னங்க அப்படின்னு இங்கே ராஜலக்ஷ்மி ராகவனை பார்க்க எல்லாம் நம்ம நேரம் அப்படின்னு நினச்சிட்டு போயிடுறாங்க. அன்றைக்கி நைட்டே எங்கள் வீட்டுக்கு பாக்யராஜ் சுரேஷ் எல்லாருமே வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு இங்கே சுரேஷ்கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க. இங்கே பாருடா சுரேஷ், நம்ம மானம் மரியாதை இது எதுவுமே விட்டு கொடுத்துடக்கூடாது. நானும் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட எல்லாம் என்னெல்லாம் சொல்லி வச்சுருக்கேன் தெரியுமா? சுரேஷுடைய ஃபங்க்ஷனுக்கு அவங்க வீட்டில் என்னெல்லாம் செய்வாங்கன்னு சொல்லி வச்சுருக்க தெரியுமா? சரி, அவ்வளவு செய்யலைனாலும் அதில் பாதியாவது செஞ்சால் நான் சந்தோஷப்படுவேன்லடா அப்படின்னு சொல்ல. அம்மா இப்போ என்னதம்மா பிரச்சனை உங்களுக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. டேய், இப்போ அவங்க வீட்டிலன்னு எதுவுமே செய்யலை, ஒரு 20 பவுன் 30 பவுன் நகையாவது போடலாம்லடான்னு சொல்லும்போது இதை கேட்டுக்கிட்டு இருக்க சுரேஷும், அம்மா நான் வேணா ஒரு ஐடியா சொல்லட்டுமான்னு கேட்குறாங்க. என்னடா சுரேஷின்னு கேட்க, நாளைக்கே ஃபங்க்ஷனும் ஆரம்பிக்க போகுது, அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள்கிட்ட வச்சுருக்க நகையை கொடுங்க, அதான் அழகுமதி ஃபங்க்ஷனில் போட்டுக்கட்டும். அதுக்கு பிறகு போனதுக்கு பிறகு எல்லோரும் வந்துட்டு போனதுக்கு பிறகு வேணால் நகையை கலட்டி வாங்கி தந்துடுறேன். அதை நீங்கள் ஸ்ருதிக்காகவும் உங்களுக்காகவும் வாங்கி வச்சுருக்க நகை தானம்மா, ஒரு நாள் மட்டும் கொடுங்கம்மா அப்படின்னு எனக்காக இதை மட்டும் செய்யுங்கம்மான்னு சொல்ல. என்னடா சுரேஷ்னு சொல்ல, அப்போ தானே அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களும் எதுவும் பேச மாட்டாங்க. இந்த ஒரு நாளையில் அவங்களால இவ்வளோ இதெல்லாம் செய்ய முடியாது, அதை நம்ம எதிர்பார்க்கவும் கூடாது. அதே நேரத்தில் அழகுமதிக்கு நீங்கள் இதை செய்கிறதுலாம் ஒன்றும் தப்பு இல்லையே, அப்படியே அதை தெரிஞ்சாலும் உங்களை பற்றி தான் 4 பேர் நல்ல விதமாக பேசவும் செய்வாங்க அப்படின்னு சொல்ல. இதை கேட்டதும் இங்கே ரொம்பவே ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. ஆனால் இது வந்துட்டு பிடிக்கவே இல்லை இங்கே ராஜலக்ஷ்மிக்கு. சுரேஷ் இப்படிப்பட்ட விஷயத்த சொல்லிட்டு போய்ட்றாங்க. அடுத்த நாள் ஃபங்க்ஷன் வேறு நேரமாகுது. ரெடி ஆகிட்டு இருக்காங்க அழகுமதியும். அப்போ தான் அழகுமதி ரெடி ஆகிட்டு இருக்கும்போது இங்கே சுரேஷ் வந்துட்டு, அம்மா அந்த நகையெல்லாம் எங்கம்மான்னு சொல்லி கேட்க, என்னையவா என் பிள்ளைய வச்சு இந்த நகையெல்லாம் உன் கழுத்துக்கு வரணும்னு நீ ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கேன், வந்திருக்க அத்தனை பேர் முன்னாடியும் உன்னை அவமானப்படுத்துகிறானா இல்லையான்னு பாருன்னு ராஜலக்ஷ்மி நினச்சிட்டு இருக்காங்க. மதியுடைய அம்மா அப்பா அவங்க தங்கச்சின்னு எல்லாருமே வந்து நிற்க,
பொண்ணை கூட்டிகிட்டு வந்து உட்கார வைங்க, அவங்களுக்கு தாலி பறித்து கோக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நகையெல்லாம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நகை நாங்கள் இதோ எடுத்துகிட்டு வந்திருக்கோன்னு தாலி கொடியை மட்டும் அவங்க வீட்டிலேருந்து கொண்டு வந்திருக்காங்களே அதை மட்டும் கொடுக்கவும் செய்கிறாங்க. சரிண்ணா, அதில் தான் தாலி பறித்து கோக்குற ஃபங்க்ஷனும் நடந்துகிட்ருக்கவும் செய்யுது. ஆனால் பொண்ணு காலத்தில் வேறு எந்த நகையுமே காணுமேனு அக்கம்பக்கத்தில் இருக்கவங்களா சொல்ல, நான்லாம் எதையும் எதிர்பார்த்தா கட்டிக்கிட்டு வரேன், எதையுமே எதிர்பார்க்காம தான் என் பிள்ளையோடைய கல்யாணமும் நடக்க செய்யுது. அதனால் வீட்டுக்கு வந்த மருமகளை நல்லா வாழ வைக்காமலா இருக்க முடியும். அதெல்லாம் இந்த வீட்டில் எங்கள் அழகுமதிக்கு கிடைக்கிற மரியாதையும் மதிப்பும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் ஆனால் என்கிட்ட இருக்க நகைகளையாவது என் மருமகளுக்கு போடாமல் விட்டுருவேனான்னு சொல்லிட்டு உள்ளே போக சுரேஷ் ரொம்ப சந்தோஷமாக தான் அம்மாவை பார்த்துக்கிட்டு வெளியே உட்காந்துருக்காங்க. ஆனால் உள்ளே போன இங்கே அழகுமதியோட அந்த ராஜலக்ஷ்மி சத்தம் போடுறாங்க, ஒன்றுமே இல்லையேன்னு சொல்லிட்டு. என்னாச்சுமா என்னாச்சுன்னு பதட்டத்தோடு சுரேஷ் ஓடி வந்து கேட்குறாங்க. நீ நகையெல்லாம் இங்கே தாண்டா அழகுமதிக்கு போடணும்னு சொன்னதுனால எடுத்து வச்சுருந்தேன், ஆனால் ஒரு நகையை கூட காணுன்றான்னு சொல்லும்போது இங்கே தாம்மா எங்கேயாவது இருக்குன்னு சொல்லி இங்கே சொல்லிட்டு இருக்கவும் செய்கிறாங்க. வீட்டுக்கு வந்தவங்ககிட்ட இப்போ நம்ம சந்தேகப்பட முடியாது, வந்தவங்க எல்லாருமே நம்ம சொந்தங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம சொந்தக்காரவங்க ஏன்டா எடுக்க போகிறாங்க, வேணா அந்த அழகுமதி வீட்டிலேருந்து வந்தவங்க வேணாம் அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்ட உடனே அழகுமதி டென்ஷன் ஆகுறாங்க. கூட நிற்கிற அழகுமதியோடைய அம்மாவும் அப்பாவும் டென்ஷனோட பார்க்குறாங்க. இல்லை, நான் தப்பாக எதுவும் சொல்லலை, உங்கள் வீட்டு பொருளோட சேர்த்துல எடுத்து வச்சுருக்க போகிறீங்க, அதனால் கொஞ்சம் கூட எதுவும் இருக்கான்னு பாருங்கன்னு சொல்லும்போது இல்லை சம்மந்தி, அப்படியெல்லாம் நாங்கள் அந்த ரூமுக்கு போயிட்டு நகையெல்லாம் எதுவும் எடுக்கலைன்னு இங்கே ராமமூர்த்தியும் சொல்கிறாங்க. அதை பார்த்துக்கிட்டு இருக்க எங்கள் சுரேஷ்க்கும் மனசுக்கு ஒரு மாதிரி சங்கடமாக தான் இருக்குது. அந்த நேரத்தில் அங்கே ராகவியும் நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருக்கவும் செய்ய அங்கே மலரும் பாக்யராஜினி எல்லாரும் பதட்டத்தோட ஒரு பக்கம் நகையெல்லாம் தேடிக்கிட்டு இருக்க செய்கிறாங்க. ராகவனை பார்க்குறாங்க, நகை எதுவுமே கிடைக்கல. டி சுரேஷ், வந்தவங்க எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க, முதல்ல இந்த வீட்டிலேருந்து வந்தவங்க தாண்டா நகையை வச்சு கையை எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்ல, அப்பா என்ன பேசுகிறீங்கன்னு சொல்லும்போது ஆமாண்டா சுரேஷ்னு ராகவன் சொல்ல, மாமா கொஞ்சம் பதட்டப்படாமல் அமைதியாக இருங்க, ராமமூர்த்தி வீட்டில் உள்ளவங்க அப்படிப்பட்டவங்க கிடையாதுன்னு சொல்ல, இல்லை மாப்பிள்ள உங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு ரெண்டாவது ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணை கட்டி கொடுக்கணும்ல, மூத்த பொண்ணுக்கும் வேலை இல்லாமல் போயிடுச்சு, ரெண்டாவது பொண்ணை கட்டி கொடுக்காம எவ்வளோ நாளைக்கு வீட்டில் வச்சுக்க முடியும், அதனால் அவங்க எப்படியாவது அந்த பொண்ணை கட்டி கொடுக்கறதுக்காவது நகையை சேர்த்து வைக்கணும்னு நினைக்க மாட்டாங்களா, அதான் அவங்க தான் எடுத்திருக்கணும்னு இங்கே உறுதியாக சொல்கிறாங்க ராஜலக்ஷ்மி. அப்போது அந்த நேரத்தில் இங்கே தரணி, அந்த இளவரசி பாப்பா, அதுக்கு பிறகு இங்கே ராகவி 3 பேரும் பொம்மையை வச்சு விளையாடிட்டு இருக்கும்போது தரணிக்கும் இங்கே ராகவிக்கும் இடையில சண்டை வந்துடுது, அந்த பொம்மையை யார் எடுத்துக்கிறதுன்னு. அப்படி சண்டை வரும்போது 2 பேரும் சண்டை போட்டுக்கும் போது தான் அந்த பொம்மைக்கு பின்னாடி இருக்க சிப்பு கலண்டு அதில் இருக்க நகைகள் எல்லாமே கீழே கொட்டவும் செய்யுது. அத்தனை பேரும் அதிர்ச்சி பொங்க அதை பார்த்துக்கிட்டு இருக்கவும் செய்கிறாங்க. நகையெல்லாம் இங்கே இருக்கேன் அப்படின்னு அதிர்ச்சியோடு இங்கே ராகவனும் ராஜலக்ஷ்மியும் பார்க்கவும் செய்ய, அதே நேரத்தில் அங்கே நின்றுக்கிட்டு இருக்க ராமமூர்த்தியும் அதையோடைய அம்மாவுக்கும் கண்ணெல்லாம் கலங்கி அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்க அதே வேளையில் இப்படிப்பட்ட ஒரு நகை இந்த பொம்மையிலேருந்து விளையாடுறதை பார்த்ததும் யாராலையும் அதிர்ச்சியை கண்ட்ரோல் பண்ண முடியலை. இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அழகுமதி கேட்குறாங்க. ஏய், நான் என்னடி பண்ணேன், நான் வச்சிருந்த நகையெல்லாம் எப்படி இந்த பொம்மைக்குள்ளே வந்துச்சுனே தெரியலை, அப்போ இந்த பொம்மை மூலமாக நகையை எடுத்துகிட்டு போகிறது தான் உன் குடும்பத்தோட பிளானா அப்படின்னு ராஜலக்ஷ்மி சொல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கே ராகவியை கூப்பிட்டு பொம்மையை கொடுத்தது நீங்கள் தான் அப்படின்னு சொல்ல, இல்லை இவ பொய் சொல்கிறாங்க, அப்படிலாம் நான் எதுவுமே பண்ணலைன்னு ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ராகவியை கூப்பிட்டதும் நீங்கள், ராகவிக்கு பொம்மை கொடுக்கணுன்னா அந்த பொம்மையை கொண்டு வந்து கொடுத்ததும் நீங்கள். ஏன்னா எங்கள் ஸ்ருதி என்னை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தா, நீங்கள் வேணால் அந்த ஃபோட்டோவில் பாருங்கன்னு சொல்லி, அப்போது ஸ்ருதி எடுத்த ஃபோட்டோ மூலமாக அண்ணி அழகாக ரெடியாக இருக்காங்களேன்னு ஸ்ருதி எடுத்த ஃபோட்டோ மூலமாக பேக்ரவுண்டில் அவங்க பண்ண விஷயங்கள் எல்லாமே தெரிய வருது. அது அப்படியே வீட்டில் இருக்க எல்லார்கிட்டையும் அழகுமதி காட்டுறாங்க. அழகுமதி காட்டினதுமே இங்கே ராஜலக்ஷ்மி பயந்து போக, ஆமாம் பொம்மை தானே கொடுத்தேன், பொம்மைக்குள்ளே இருக்க நகைகள் எதையுமே எடுத்து கொடுக்கலையேன்னு சொல்லிட்டு இங்கே ராஜலக்ஷ்மி சொல்ல, பொம்மையை புதுசாக வாங்கிட்டு வந்தது இப்போ தான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி நீங்கள் ராகவிட்ட கொடுத்துருக்கீங்க. எங்கள் வீட்டிலேருந்து வர்றவங்க யாரும் பொம்மையெல்லாம் ராகவிக்கு வாங்கிட்டு வரவும் இல்லை,
அப்படி பார்த்தா எங்கள் வீட்டில் இருக்கவங்க மேலே பழிய போடணுன்றதுக்காக இவ்வளோ கீழ்த்தரமான ஒரு வேலையை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இதை அழகுமதி வந்துட்டு சுரேஷை பார்த்து முறைக்கிறாங்க. சுரேஷுமே என்னப்பா இதெல்லாம்னு சொல்லும்போது, டேய் எனக்கு எதுவும் தெரியாதுடா அப்படின்னு ராகவன் சொல்ல, அம்மா என்னம்மா இது, வந்திருக்கவங்க எல்லாரும் நம்மளை வேடிக்கை பார்க்குறாங்க. இப்போ அழகுமதி வீட்டிலேருந்து வந்து சொந்தக்காரவங்க முன்னாடி நாம தான் அசிங்கப்பட்டு நிற்கிறோம், தேவையாம்மா இதெல்லாம் அப்படின்னு அழகுமதியை பார்த்துட்டு நேராக சுரேஷ் வந்துட்டு அம்மா கிட்ட சொல்ல, அவங்க அம்மா ராஜலக்ஷ்மியும் இல்லைடா சுரேஷ் அது வந்துன்னு சொல்ல வரும்போதே உடனே அதுக்கு அழகுமதியோ தான் கையில் வச்சுருக்க அந்த நகையை வந்துட்டு இந்தாங்கப்பா அப்படின்னு கையில் கொடுக்குறாங்க. இல்லைம்மா இது உனக்காக எடுத்துகிட்டு வந்த நகைன்னு சொல்லும்போது, அப்பா அதுக்கு அவசியமே இல்லை, இது நீங்கள் சம்பாதிச்ச நகை, கண்டிப்பாக உங்கள் உழைப்பில் வர எதையுமே இந்த வீட்டில் இருக்கவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, அது ஏற்றுக்கிட்டா அப்படி அசிங்கம்னு அவங்களுக்கும் தெரியும், அதனால் நீங்கள் இதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க, அறிவுமதிக்கு சேர்த்து வைங்க, அவளுடைய மேரேஜுக்காவது யூஸ் ஆகும், அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் இருக்கவங்க யார்கிட்டேருந்தும் எதையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க, அப்படிப்பட்ட குணம் உடையவங்க அப்படின்னு சொல்லும்போது ராஜலக்ஷ்மி காரி துப்பாத குறைய அங்கே இருக்கவங்க எல்லாரும் முறைச்சிட்டு அந்த இடத்த விட்டு வெளியே போகவும் செய்கிறாங்க. ராஜலக்ஷ்மி ராகவன் இப்படி எல்லாருமே அவமானப்பட்டு நிற்க, என்ன மதி இப்படி வந்தவங்க முன்னாடி இப்படி தான் உன் புகுந்த வீட்டு ஆட்களை விட்டு கொடுத்து பேசுவேன்னு சொல்ல, வந்தவங்க முன்னாடி இங்கே என் அம்மா அப்பாவை விட்டு கொடுத்து பேசினது இவங்க, என்ன இருந்தாலும் சம்மந்தி வீட்டு ஆட்களை எப்படி நடத்தணும்னு இவங்களுக்கு தெரியாதப்போ அப்போ நான் கேட்டதுலேயும் தப்பு இல்லை தானேன்னு அழகுமதி ஒரே வார்த்தையில் தங்கராஜிட்ட முடிச்சுட்டு அவங்க உள்ளே போக, ஏங்க வாங்க போகலான்னு ரேவதி தங்கராஜை கூட்டிகிட்டு கிளம்பிடுறாங்க. அழகுமலரும் பாக்யராஜும் மதி மாதிரி பேசக்கூடிய ஒரு ஆளாக இருக்கணும், அப்போ தான் உங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் புத்தி வரும்னு இங்கே நினச்சிட்ருக்கவும் செய்கிறாங்க. ஏண்டா சுரேஷ், அத்தனை பேர் முன்னாடி நாங்கள் அவமானப்பட்டு நின்னோம் அப்படின்னு சொல்ல, அத்தனை பேர் முன்னாடி நீங்கள் தான் எங்கள் எல்லாரையும் அவமானப்படுத்திருக்கீங்க, மனசாட்சின்னு கொஞ்சமாவது இருக்காமா? இப்போ தான் நான் வேலையில் ஜாயின் பண்ணியிருக்கேன், வந்திருக்கவங்களை யாராவது ஒருத்தவங்க வீடியோ எடுத்து இந்த மாதிரி இந்த எஸ்ஐயோடைய சுரேஷ் வீட்டில் அந்த பொண்ணுக்கு கொடுமை நடக்குது, அந்த பொண்ணு வீட்டில் இருக்கவங்கள கூப்பிட்டு வச்சு கொடுமைப்படுத்துகிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, நகைக்கு ஆசைப்பட்டு அந்த வீட்டு ஆட்கள் கிட்ட நகையெல்லாம் கேட்குறாங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ எடுத்து எனக்கு எதிரியாக இருக்கவங்க இந்த தெருவில் இருக்கவங்க யாராவது போட்டால் என்ன ஆகுன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியம்மா? இப்போ இல்லை, இனி எப்போதுமே என்னால் ஸ்டேஷன் வாசலே கால் எடுத்து வைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ சுரேஷ் அப்படின்னு பதறி போனேன். எங்கள் சுரேஷோடைய ராஜலக்ஷ்மியை பார்த்துட்டு சுரேஷும், அம்மா இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் அங்கேருந்து போக, அழகுமதியும் எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுனால எல்லோரும் கிளம்பி போனதுனால அங்கே வெளியே வராங்க. அப்போது அழகுமதியை நிற்க வச்சு இங்கே ராஜலக்ஷ்மியும், நீ நினச்சதை சாதிச்சிட்டலன்னு சொல்ல, நீங்கள் நினச்சது நடக்கலைன்றதுக்காக நான் நினச்சது நடந்துட்டு தான் அர்த்தம் கிடையாது, இனிமே தான் இந்த வீட்டில் நான் நினைக்கிறது எல்லாமே ஒன்று ஒன்றா நடக்கவும் போகுது, உங்களுடைய திமிரு, உங்களுடைய ஆணவம், உங்களுடைய படிப்பறிவு இல்லாத இந்த தன்மை, இது எல்லாத்தையும் நான் எப்படி அடக்கிறேன்னு மட்டும், உங்களுடைய திமிரு, உங்களுடைய ஆணவம், இது எல்லாத்தையும் நான் எப்படி அடக்கிறேன்னு மட்டும் பார்த்துக்கிட்டே இருங்கன்னு சொல்ல, அப்படி ஒன்றால் இந்த வீட்டில் செஞ்சிட முடியுமான்னு கேட்குறாங்க. ஏன் முடியாது? இன்னைக்கு ஒரே நாளையிலேயே உங்கள் தலையெழுத்தை என்னால் மாற்ற முடிஞ்ச எனக்கு இருக்கிற ஒவ்வொரு நாளையும் எப்படி யூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும்னு அழகுமதி சொல்ல, அதை கேட்டுட்டு அங்கே ராஜலக்ஷ்மி அப்படியே பயந்து போய் நிற்கிறாங்க. அழகுமதி வீட்டில் இருக்கவங்களும் சரியான பதிலடியை கொடுக்கவும் செஞ்சுருக்காங்க. கடைசியில் ராகவி மூலமாக இந்த விஷயம் வெளிச்சத்துக்கு வந்தாலும் அவமானப்பட்டு என்னது ராகவனும் சேர்ந்து தான்.